கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 11 வசனம் 20. சேனைகளின் கர்த்தாவே, உள்ளின் திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரிக்கட்டுகிறதை பார்ப்பேனாக. என் வழக்கை உமக்கு வெளிப்படுத்திவிட்டேன் என்றேன். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருதயங்களையும் உள்ளின் திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் அறிவார். இருதயத்தில் என்ன சிந்திக்கிறோம் என்பதை மற்ற மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாரங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிவார். நாம் பிறருக்கு எதிராக தீங்கு நினைத்தால் நம்முடைய இருதயத்தில் பாவத்தோடும் அழுக்குகளோடும் வாழ்ந்து என்னுடைய இருதயத்தை யாரும் அறிய முடியாது என்று எண்ணுவோமானால் அந்த எண்ணம் தவறு. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். ஆகவே எப்பொழுதும் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் சுத்தமானதாக இருக்கும். ஆகவே நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தர் விரும்புகிற பாத்திரங்களாய் வாழ வேண்டும். மேலும் நாம் ஆராதிக்கிற நம் தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நீதியை செய்கிற தேவன். நாமும் நீதி உள்ளவர்களாய் வாழ்ந்து அதிநிமித்தமாய் இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது அதை எதிர்த்து நாம் செயல்படுகிறவர்களாய் இல்லாமல் நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அவரிடத்திலே நம்முடைய பாரங்களை சொல்லும்போது அவர் நமக்காக வழக்காடுவார். நமக்காக அவர் யுத்தம் செய்வார். ஆகவே நாம் மனிதனுக்கு எதிர்த்து போராடாதபடிக்கு தாழ்மையுள்ளவர்களாய் நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லி தாழ்மையுள்ளவர்களாய் நாம் வாழ்வோம். மனிதனுக்கு எதிர்த்து செயல்படுவோமானால் தீமையான காரியங்களை நாம் செய்ய வேண்டியதாகும். அது நிமித்தமாய் பாவம் செய்து நம்மை நாமே ஆக்கினைக்குள்ளாக்காதபடி ஜாக்கிரதையாக செயல்படுவோம். ஒருபோதும் மனிதனுக்கு உலகத்தாருக்கு எதிர்த்து நாம் செயல்படாதபடிக்கு நமக்கு தீங்கு செய்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பவர்களாய் நம்முடைய பாரங்களை கர்த்தரிடத்தில் சொல்லி கர்த்தரிடத்திலிருந்து ஆறுதலை பெற்று அவர் தருகிற ஆலோசனைப்படி வாழ்வோம். ஆகவே ஒருபோதும் மனிதனுக்கு எதிர்த்து நாம் நிற்காதபடிக்கு நீதியாய் வாழ்வோம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அவர் நமக்காக யுத்தம் செய்து நாம் சமாதானத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் அப்படியாகத்தான் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து கர்த்தருடைய ஆலோசனையின்படி வாழ்ந்தது நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள். அதை போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் ஆலோசனையின்படி வாழ்வோம். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் உமக்கு உண்மையாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை போதித்து நீர் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உம்மை போல நீதியாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.